ஹாய் ஆல், திஸ் இஸ் சரண்யா, ஃபிசிஷியன் அசோசியேட். நம்ம ஸ்ட்ரோக்குன்னு சொல்லக்கூடிய பக்கவாதத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இஸ்கீமிக் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்படின்னா என்னென்னா, மூளைக்கு போகிற ரத்த குழாக்கள் அடைப்பு ஏற்படுறதுனால கரெக்டான டைமுக்கு மூளைக்கு பிளட் சர்க்குலேஷன் ஆகாது. அதனால் மூளையில் இருக்க செல்கள்லாம் அதோட செயல்பாடு எழுந்துடும். அதோட பின்விளைவாக தான் வீக்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பலவீனம் ஏற்படுது. இப்போது நம்ம எல்லாருக்கும் தெரியும், ரைட் ஆஃப் த பிரெயின் வந்து லெஃப்ட் ஆஃப் த பாடியை கண்ட்ரோல் பண்ணுது, லெஃப்ட் ஆஃப் த பிரெயின் வந்து ரைட் ஆஃப் த பாடியை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. இப்போ பக்கவாதம் நமக்கு ரைட்டில் வந்துருக்குன்னா லெஃப்ட் பிரெயினில் வந்து அந்த இன்ஃபாக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்திருக்கும். இப்போது அது என்ன ஏரியாவில் அஃபெக்ட் ஆகிருக்குன்றது தெரிஞ்சால் தான் அதுக்கேற்றாப்புல நமக்கு சிம்டமும் இருக்கும். இப்போ அது பார்வையில் அஃபெக்ட் ஆகிருந்துச்சுன்னா பார்வை மங்கலாக தெரியறது, இல்லைனா வந்து ரெண்டாக தெரிகிற மாதிரி இருக்கிறது. ஒன்று அது ஸ்பீச்சுக்கான ஏரியாவில் அஃபெக்ட் ஆகிருந்துச்சுன்னா ஸ்பீச் திக்கி பேசுகிறது, இல்லைனா வந்து நம்ம கேட்குறதுக்கு ஆள் மாறாட்டம், இல்லைனா யோசித்து பதில் சொல்கிற மாதிரி, அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும். இப்போது அது கை காலுக்கு போகிற ஏரியாவில் அஃபெக்ட் ஆகிருந்துச்சுன்னா கை கால் பலவீனம், இந்த மாதிரியான சிம்டங்கள் வரும். இது எதனால் வருதுன்றத ஆல்ரெடி நம்ம ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் பார்த்துருந்தோம். சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், இந்த ஹார்ட் இஷ்யூ, ஒபிசிட்டி இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக இல்லாத பட்சத்தில், இது கூட சேர்த்து நீங்கள் ஸ்மோக்கிங், ஆல்கஹாலிக் இதெல்லாம் கன்சியூம் பண்ணுறதுனால மூளைக்கு போகிற ரத்த குழாக்கள் குறுகல் ஆக ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீட்டில் இருக்க பைப் லைனில் எப்படி பாசி தேங்கி நமக்கு தண்ணி வராமல் போகுதோ அதே மாதிரி தான் நம்ம மூளைக்கு போகிற ரத்த குழாக்களும். நம்ம இதெல்லாம் ப்ராப்பராக நம்ம எடுக்காத பட்சத்தில் அந்த மூளையில் அந்த மூளைக்குள்ளே போகிற ரத்த குழாக்களில் அடைப்பு ஏற்படும். ப்ராப்பராக அதனால சர்க்குலேஷன் போகாது. ஸோ நம்ம ஏர்லியராக நம்ம ஒரு நோய் கண்டுபிடிக்கிறோன்னா அதுக்கே நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து ப்ராப்பராக இருந்தீங்கன்னா ஒரு மேஜரான நோய்க்கு நீங்கள் வழிவகுக்க வேண்டாம். ஸோ நீங்கள் எந்த ஒரு நோயும் இது சாதாரண நோய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இது வந்துடுச்சா, நீங்கள் இந்த மாதிரி சிம்டம்லாம் கண்டுபிடிச்ச உடனே வித்தின் 4 hours வந்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி த ரெக்கவரி ரேட் ஃப்ரம் த ஸ்ட்ரோக் இஸ் அர்லி. ஸோ நீங்கள் எந்த ஒரு சிம்டம்மையும் ஈஸியாக விட்டுறாதீங்க. ப்ராப்பராக அப்போவே டயக்னோஸ் பண்ணி அப்போவே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரெக்கவரி ரேட்டும் நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஆல்.